ஹாய் ரிப்ளஸ் ஃபேமிலி, எப்படி நிலமா? இதான் நாங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு போடுற ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. வாய் கொஞ்சம் வளருது, அதான் அதை கண்டுக்காங்க. இதில் என்ன இப்போ சொல்ல போனோம்னா, ஒரு பேனல் மாதிரி ஒரு ஃபைல் தான், ஆனால் பேனல் இல்லை. இது ரீகால் ஆகுதில்ல. அப்போ உங்களுக்கு இந்த சுடையத்தை எப்படி சொல்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி ரீகால் ஆகுதுன்னா முள்ளட்டு வச்சு தரும். அப்போ இந்த லோ அண்ட் டிவைஸ் வச்சுக்கிறாக்களுக்காண்டி இப்போ கரினாண்ட அஃபிஷியல் சைட்டால் கொடுத்த ஒரு ஃபைல் தான் இது. இந்த ஃபைல் இப்போ ரீகால் ஆகுமில்ல, ரீகால் ஆகிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஒரு 90லேருந்து 95% இது ரீகால் ஆகிறத கட்டுப்படுத்தும். மற்றபடி இது கெட்செட் ஃபைல் இல்லை. இது ரீகால் ஆகாமல் தடுக்கிறது. இப்போ ரீகால் ஆகாட்டியே அநேகமான எல்லா பிளேயருக்கும் ஹெட்செட் அடிக்க நார்மலாகவே தெரியும். இப்போ ரீகால் ஆகாட்டி இன்னும் சிம்பிளாகவே ஹெட்செட் நீங்கள் அடிக்கலாம். அதுக்கான ஒரு ஃபைல் தான் இது. அதுக்கான ப்ரூஃப் தான் நான் அதில் போட்டு இதில் விளையாடி காட்டுறேன். அடிக்கிற ஃபுல்லாக கெட்டு விழாது. சரி, அங்கே பாருங்க 90 டேமேஜ் விழுகுது. இது ஹெட்செட் ஃபைல் இல்லை, ரீகால் ஆகாமல் தடுக்கிற ஃபைல் தான். எனக்கு உங்களுக்கு தெரியும், பார்த்த வரை தெரியும். நான் ஸ்னைப்பர் மட்டும்தான் ஆடுவேன். எனக்கு இந்த ஒன் டேப் பண்ணும் வராது, வராத விட தெரியாது. அதாவது ரேக் பண்ணால் கெட்டு விடும், அது மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட என்னாலே இந்த ஃபைல் போட்டு இப்படி ஆட முடியுது ரீகால் ஆகாதால். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹெட்செட் லெஜெண்டாக இருக்கலாம், டெசடி லெஜெண்டாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஃபைல் போட்டிங்கன்னா ரீகால் ஆகிறத கட்டுப்படுத்தலாம். இப்போ டபுள் சொட்டி எம்டனுக்குன்னா இப்படி ரீகால் ஆகும்போது விளையாடுறாக்களே தெரியும். எம்டன் வச்சு விளையாடுற எல்லாருக்கும் இப்போ அதுக்கான இது போட்டிருக்கேன். நான் இது ஃபஸ்ட்டாக இது போட்டது 2040 தான். MP40 இவ்வளோ வச்சுக்கிறேன். அதனால் MP40 இவ்வளோ சரியாக ரீகால் ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் போக்கர் MP40 தான் வச்சு விளையாடுவீங்க. இந்த கோப்ரா MP40 ரீகால் ஆகிற பிரச்சனை கூட இருக்குது. அப்படிப்பட்ட இதுக்காண்டி தான் போட்டுனா என்ன தெரிஞ்ச வரை நல்லாவே ஒர்க் ஆகுது. கரினாண்ட அஃபிஷியல் செட்லாம் தான் இந்த ஃபைல் விட்டுருந்தவ. இது பேனல்னு சொல்லலாது, இது ஒரு ஃபைல் தான். இது போட்டால் இது பேண்ட் ஆகாது. இந்த கரினாவே கொடுத்ததான். அதனால் இது போட்டால் ஃபைலில் பேண்ட் ஆகாது. இப்போ இந்த 2G RAM பிளேயர்ஸ், இப்போ 3G RAM பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காண்டி கொடுத்த ஃபைல் தான் இது. இது போட்டு இப்போ ஜூம்பில் விளையாடி காட்டுறேன் பாருங்க. சும்மா ஹெட் அடிக்கிறேன். மட்டும் ரீகால் ஆகாதான் தவிர மற்றபடி நீ அடிக்கிற கெட்ட விலையில் என்னதான் கேட்க வேண்டாம். எனக்கு விளையாட தெரிஞ்ச அளவு தான் நான் விளையாடிடும். என்னால் இதாக குண்டை சிதற விடாது, ரீகால் ஆகாது. இப்போ நீங்கள் சுடகு நாடு அந்த வளையத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த சிதறாது, குண்டு சிதறாமல் அக்யூரேட்டாக போகும். இது ரீகால் ஆகாமல் தடுக்கும். என்ன கேட்டால் இது நீங்கள் நல்லா விளையாட தெரிஞ்ச பிளேஸ் இருந்தாலும் போடலாம். இது போட்டால் இன்னும் நல்ல பெட்டர் பிளேயிங் கொடுக்கலாம். இதுக்கான பாஸ்வேர்ட் இப்போ இடையில வரும். இப்போ பாஸ்வேர்ட் அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இடையில பாஸ்வேர்ட் வந்துட்டு போகலாம். இப்போ வேண்டாலும் டக்குன்னு பாஸ்வேர்ட் போயிடும். இந்த ஃபைல் இந்த பாஸ்வேர்ட் மற்றது இந்த ஃபைல் இந்த லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு டெவலப் பண்ணுங்க. நான் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறது மேல். அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது இந்த எல்லா இதுவும் புரியும். நான் ஒரு கண்டே நான் இப்போ உங்களுக்கு ஆடி காட்டுறேன்னு பாருங்கள். நான் ஜூம்பில் அடிக்கிறேன், கெட்டு தான் விழுகுது. கெட்டு விழுகிறது அது தானாக விளையலை. இது எந்த பிள்ளைங்களாம் விழுகுது கெட்டு, ரீகால் ஆகாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் நிற்பீங்க, இது நம்ம நிற்கிறவனுக்கு ஈஸியாக கெட்டு அடிக்கலாம் தானே. அதுக்கான இப்போ இந்த லாங்கஸ்ட் மேட்ச் போயிருக்கிறேன். இப்போ இந்த லாங்கஸ்ட் மேட்ச் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நிற்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அப்படி நான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்கிறவங்களுக்கு தான் அடித்து போடுறாங்க வீடியோ. அப்போயும் நிறைய பேர் டவுட்டாக இருக்கிறது, நிற்கிறவனுக்கு ஈஸியாக கெட்டு அடிக்கலாம் தானே, ஒரு பிளேயருக்கெல்லாம் அடிக்க வேணும்ன்றதுக்கான ஒரே ஒரு லாங்கஸ்ட் வீடியோ ஒரு டெமோக்காண்டி எடுத்து போடுறேன். இப்போ ஸ்டெப்பில் இருந்து எடுத்து போடுறேன்டா. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த என்னதுன்னா 500 இந்த M500 இந்த கண்ணண்ட பேருந்து இதெல்லாம் இப்படி ரீகால் ஆகாமல் உங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாலே பாருங்க உள்ள வடிவை கெட்டடிக்கிறேன். இந்த இதில் எனக்கு ஹெட்செட்டே தெரியாது. நான் ஒரு ஸ்னைப்பர் பிளேயர். இந்த யூடியூப் நேம் கூட ரோப்ளஸ் ஸ்னைப்பர் தான் வச்சுக்கிறேன். அதால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் இப்போ இந்த இதோட மிச்சம் முடிக்கிறேன். இப்போ ஃபைல் போடுறது அப்படின்றத பாருங்க. ஃபைலோ டெவலப் பண்ண வேணும்னா இசட்டெஜ்னு ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆப்பு நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆப்பை நான் இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இங்கே டெவலப் பண்ண ஃபைல் டவுன்லோட்டுக்கே இருக்கும். டவுன்லோட்டுக்குள்ளே போங்க. எக்ஸ்ட்ரா கியர் ஒருக்கா தட்டி நீங்கள் அந்த ஃபைலை எக்ஸ்ட்ரா கியர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா கியர் கொடுத்துட்டு
இதில் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. பாஸ்வேர்ட் இடையில வந்து உடனே போயிடும். பாஸ்வேர்டை பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க. நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நான் போட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் வந்துட்டு இந்த ட்ரிபிள் ஸ்னைப்பர் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து தான். இந்த நேம் இருக்கிற இந்த ஃபைலை உள்ள ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கிறீங்களா, ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வச்சுக்கிறீங்களா? நான் ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கிறேன். அதனால் நான் இந்த ஃப்ரீ ஃபயர் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி மேலே இருக்கிற என்னுடைய சேனல் நேமை தட்டுறேன், ட்ரிபிள்எஸ். அதில் வந்து இந்த முதலாவது ஆப்ஷனை தட்டுவேன். நான் வந்து ஆண்ட்ராய்டு இருக்கும், அதை தட்டி டேட்டாண்டு இருக்கும், டேட்டாவை தட்டி இல்லை ஃப்ரீ ஃபயரும் இருக்குன்னுட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் இருக்குது. இல்லை நான் இப்போ போட போகிறது ஃப்ரீ ஃபயருக்கு. ஃப்ரீ ஃபயர் ஃபைலுக்குள்ளே போய் இது கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பட்டன் இருக்கும், அதை தட்டி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்லோட் ஆகட்டும். அப்லோட் ஆகிட்டுது. அப்புறம் திரும்ப வேலைக்கு பிடிச்சி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி ஒரு ரிவர்ஸ் வாங்க. ரிவர்ஸ் வந்துட்டு இந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சரி கொடுக்கணும். சரியை கொடுத்துட்டு பேஸ்ட்டை கொடுங்க. அப்புறம் திரும்ப நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர் ஃபைலுக்குள்ளே போய் இதை காப்பி பண்ணி கட் பண்ணி, காப்பி பண்ணக்கூடாது, கட் பண்ணணும். கட் பண்ணி அது ரிவர்ஸ் வந்து திரும்ப இருக்கா பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃபைலுக்குள்ளே போயிருந்தால் அந்த ஃபைல் இருக்காது, இந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணல. இப்போ நாங்கள் திருப்ப இருக்கா அந்த ஃபைலை நாங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். அதான் டவுன்லோட்டுக்குள்ளே வந்து திருப்பி இதுக்குள்ளே போய் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் காப்பி பண்ணி இது ஆண்ட்ராய்டுக்கு போய் டேட்டாவுக்கு போய் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் ஃப்ரீ ஃபயரில் பேஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி இருக்கா இதே மாதிரி ஒரு இது இப்படி பண்ணி நாளை காணும். இப்போ இந்த பேனல் இப்போ ஒர்க் ஆகும். இந்த பேனலில் கான்ஸ்டர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு புல்லட் சிதறாது. அதான் இப்போ MP40 கண்ணுக்கெல்லாம் அனைவரும் புல்லட் சிதறும். இதில் பண்ணும்போது புல்லட் சிதறாது. இப்போ இந்த பேனலை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து இப்போ வந்துட்டு போகும், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுறது உங்கள் ஸ்னைப்பர். பாய்.